எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் டெய்லி படிச்சுட்டு வரோம். இன்றைக்கி 98வது தசகம். இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இதை ஃபுல்லாக படித்தாதான் இதோட அழகையும் அதோட பயனையும் பெற முடியும். அதனால் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் படிக்கிறேன். எல்லாரும் பொறுமையாக பாருங்கள். கிருஷ்ணா. உலகின் தோற்றம் பரபிரம்ம தத்துவம். இந்த பிரபஞ்சமாகிய உலகம் எந்த பகவானிடத்தில் ஏறிடப்பட்டு ஒளிர்கின்றதோ, எவரிடமிருந்து தோன்றியதோ, எவரிடம் லயமடைகிறதோ, எவர் இவ்வுலகமாக காட்சியளிக்கிறாரோ, எவர் இதற்கும் அப்பாற்பட்ட ஒருவுடன் விளங்குபவரோ, எவருடைய ஒளியால் இவை முழுவதும் ஒளி பெறுகின்றனவோ, எவர் வாக்குக்கு அப்பாலும் மனதிற்கு எட்டாமல் வெகு தொலைவில் உள்ளவரோ, எவரது உண்மையான ஸ்வரூபத்தை தேவர்களோ பிரம்ம ரிஷிகளோ தேவ ரிஷிகளோ கூட அறியவில்லையோ, அப்படிப்பட்ட தங்களை மற்ற எவர்கள்தான் அறிய முடியும்? அவர்களும் அறிய மாட்டார்கள் என்றுதானே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணனான குருவாயூரப்பா, தங்களுக்கு நமஸ்காரம். எங்கும் நிறைந்து விளங்கும் ஸ்ரீ விஷ்ணுவே, எந்த பகவானுக்கு பிறப்போ புண்ணிய பாவங்களான கர்மங்களோ குறிப்பிட்ட பெயரோ சத்வம் ரஜஸ் தமஸ் முதலிய குணங்களோ வளர்தல் குறைதல் முதலிய குற்றங்களோ உண்மையில் ஒன்றுமே கிடையாதோ, ஆனால் எந்த பகவான் மாயை ஏறிட்டு கொண்டு உலகத்திற்கு அருள் புரிய முன்னர் கூறப்பட்ட பெயர் கர்மா குணம் தோஷம் முதலியவற்றை தானாகவே ஏற்றுக்கொள்கிறாரோ, தான் நிர்குண ஸ்வரூபமாக இருந்த போதிலும் வித்யை அவித்யை ஞானம் ஐஸ்வர்யம் முதலிய சக்திகளை தாங்கி ஏற்று மத்சம் கூர்மம் முதலிய அற்புதமான வடிவங்களை உடையவராக விளங்குகிறாரோ, கைவல்யமான முக்திக்கு உறைவிடமாக விளங்கும் பரமானந்த பரிபூர்ணனுமான அந்த பகவானான ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு நமஸ்காரம். ஒரு நமஸ்காரம் சொல்லும் போதும் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறவங்க பண்ணலாம். இது இல்லைன்னா கை கூப்பி நமஸ்காரம் பண்ணலாம். நான் புக்கு படிச்சிட்ருக்கிறதுனால தலை வணங்கி பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி பண்ணுங்க. குருவாயூரப்பா, தங்கள் ஸ்வரூபத்தை பசு பறவை மிருகம் முதலிய தீர்யக்யோனி அல்ல, ஆணோ பெண்ணோ அல்ல, பொருளோ செயலோ ஜாத்தியோ சத்தம் முதலிய குணங்களோ சத் அசத் என்ற ஏதும் இல்லை என்று கூறுகிறார்கள். இவ்விதம் அல்ல அல்ல என்று பொருள் காணும் எல்லா விளக்கப்பட்ட பின் எஞ்சியுள்ளது எதுவோ அந்த பரவஸ்துதான் பிரம்மானந்தமயமாகி விளங்குகின்றது என்று பற்பல மேற்கோள்களுடன் மிகவும் கஷ்டப்பட்டு நூற்றுக்கணக்கான மேத வாக்கியங்கள் நிரூபிக்கின்றன. அவ்வாறு அறியக்கூடிய பரஸ்வரூபனான தங்களுக்கு நமஸ்காரம். குருவாயூரப்பா, மாயையில் பிரதிபலித்த தாங்கள் மகத் அகங்காரம் 5 தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் 11 இந்திரியங்கள் முதலியவற்றை கொண்டு கனவிற்கும் கற்பனைக்கும் ஒப்பான உலகனைத்தையும் படைக்கின்றீர்கள். மறுபடியும் ஆமை தன் கால்களை உள்ளே இழுத்துக்கொண்டு கொள்வது போல் காலம் என்னும் சக்தியால் படைத்த உலகனைத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டு பின் அளவிற்கரிய இருளில் மறைந்து அழியாது தன் உண்மையான ஆத்மஸ்வரூபத்துடன் ஒளி பெற்று விளங்குகின்றீர்கள். அப்படிப்பட்ட தங்களுக்கு நமஸ்காரம். பகவானான குருவாயூரப்பா, உலகிற்கு காரணமான தாங்கள் ஒருவரையே நாதரூபியானவர் என்றும் காலம் என்றும் கர்மம் என்றும் அணு என்றும் படிப்படியாக கூறுகிறார்கள். தங்கள் அனைத்திற்கும் காரணமாக விளங்குவதால் இவ்வாறு கற்பனையாக கூறுவது பொருத்தமேயாகும். மாயையில் ஒட்டாத பரன் என்றும் சுத்த சைத்தன்யமான சித் என்றும் எங்கும் பரவியுள்ள ஆத்மா என்றும் அழைக்கப்படுகின்றதோ, தாங்கள் தான் தங்களது கடைக்கண் திருநோக்கால் மூல பிரகிருதியான மாயையின் காரியமாக உலகை செய்கிறீர்கள். அவ்வாறு விளங்கும் கிருஷ்ணனான குருவாயூரப்பா, தங்களுக்கு நமஸ்காரம். அவித்யை என்பது சத் என்றோ அசத் என்றோ சதஸ் என்றோ நிச்சயமாக உள்ளது உள்ளபடி கூற இயலாது. கயிற்றை கண்டவன் இருட்டில் கயிற்றை கண்டவன் பாம்பு என்று பிரமிப்பது போல் இந்த அவித்யை உலகில் காணும் எல்லா பொருட்களையும் இருப்பது போன்ற எண்ணத்தை தோற்றுவிக்கின்றது. ஆனால் அந்த அவித்யை தங்களின் கருணைப்பெருக்கிற்கு இலக்காக இருக்கும்போது வேதாந்த வாக்கியங்களை கேட்டவுடனே அஞ்ஞானத்தை போக்கும் வித்யாகி உலகியலான பெருங்காட்டை விரைவில் வெட்டி அழிக்கும் கோடரி ஆகின்றது. அப்படிப்பட்ட பெருமை பெற்ற கருணைக்கடலான தங்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீகிருஷ்ணா,
குருவாயூரப்பா, அந்த உலகிற்கும் காரணனான தங்களது ஒப்பற்ற சொரூபத்தின் உண்மையை ஆராய்வோம் ஆகில் அது குண்டலம், வளையல்கள் போன்ற நகை நட்டுக்களில் தங்கம் போலும், பானை, மடக்கு முதலியவற்றில் மண் போலும் இப்பொழுது இரண்டற்று நன்கு விளங்குகின்றது. எவ்வாறெனில், தூக்கத்தில் கனவு கண்டவனுக்கு விழிப்பு உண்டானவுடன் கனவில் கண்ட பிரபஞ்ச பொருட்கள் காணப்படாதது போலவும், இருட்டில் பாம்பு என்று நினைத்து மயங்கிய பொருள் வெளிச்சம் வந்தவுடன் நைந்து போன கயிறு என்று விளங்குவது போலவும், அறியாமையாகின்ற அஞ்ஞானம் அழிந்து ஞானம் பெற்றவாறே பிரம்மமும் தெளிவாக தெரிகின்றது. அப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபியான ஸ்ரீ கிருஷ்ணா நமஸ்காரம். ஸ்ரீ கிருஷ்ணா குருவாயூரப்பா, எந்த பகவானிடத்தில் உள்ள பயத்தினால் சூரியன் உதிக்கின்றானோ, ஏன் அக்னி எரிக்கின்றானோ, வாயு வீசுகின்றானோ, எவரிடம் உள்ள பயத்தினால் பிரம்மா முதலிய தேவர்கள் அனைவரும் காலம் தவறாமல் அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்ட கடமைகளை தவறாது செய்கிறார்களோ, எந்த பகவானால் அந்தந்த தேவதைகள் தங்கள் தங்கள் பதவியில் நியமிக்கப்பட்டு அதன் பின் அப்பதவியிலிருந்து தள்ளப்படுகின்றார்களோ, அப்படி உலகமனைத்தையும் தன் ஆளுமைக்கு கீழ் வைத்திருக்கும் நடத்தி அருளும் பகவானான தங்களை நாங்களும் வணங்குகின்றோம். கிருஷ்ணா, சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்கள் வடிவான உலகங்களையும் முறைப்படி தோற்றுவிப்பவரும், அ, உ, ம என்ற 3 எழுத்துக்களுடன் கூடிய பிரணவமான ஓங்கார பொருள் ஆனவரும், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்ற மும்மூர்த்திகளின் ஐக்கிய ரூபியானவரும், 3 வேதங்களாலும் போற்றப்படும் வடிவுடையவரும், விழிப்பு, கனவு, தூக்கம் என்ற 3 நிலைகளையும் அறிந்தவரும், கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் என்ற 3 யுகங்களிலும் மாறுபடாதவருமான தங்களை கர்மம், ஞானம், பக்தி என்ற 3 யோகங்களாலும் எப்பொழுதும் வழிபடுகிறேன். நமஸ்காரம். தங்களுடைய ஸ்வரூபம் சத்தியமானது, சுத்த சத்துவமானது, சத்துவமயமானது, தனக்குத்தானே ஒளிரும் தன்மை உள்ளது, தலைகள் அற்றது, அல்லது தோன்றுதல் அழிதல் என்ற நிலை அற்றது, வேண்டுதல் வேண்டாமை அற்றது, இரண்டற்றது, மாறுபாடற்றது, பொறுமை, உண்மை, தயை, செல்வம் முதலியவற்றின் தோற்றத்திற்கு ஆதாரமானது, ஒருவித காரணமும் அற்றது, அதாவது தனக்குத்தானே காரணமானது, மாசற்றது, அளவற்ற பெருமையுடன் விளங்குவது, பற்றற்ற முனிவர்களின் உள்ளத்தில் அசையாதிருப்பது, ஒப்பற்ற பரமானந்தத்தின் இருப்பிடமாக விளங்குவது. அப்படிப்பட்ட தங்களது திருமேனி மேலும் மேலும் சிறந்து விளங்கட்டும். நமஸ்காரம். விஷ்ணுவான குருவாயூரப்பா, தங்களுடைய காலச்சக்கரம் ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. 12 மாதங்களாகின்ற 12 ஆரக்கால்கள் கொண்டது, 360 நாட்களாகின்ற முனைகளை உடையது, நிறுத்து இயலாத வேகத்துடன் சுழல்வது, ஒவ்வொரு நொடியிலும் உலகை வலிய பிடித்து இழுத்து கொண்டு விரைவாக ஓடுவது. அப்படிப்பட்ட இந்த காலச்சக்கரம் வேறு புகழின்றி தங்கள் திருவடிகளையே பற்றி கொண்டிருக்கும் என்னை துன்புறுத்தாமல் இருக்கட்டும், எங்களை துன்புறுத்தாமல் இருக்கட்டும். எல்லோருக்காகவும் படிக்கிறேன். கருணைக்கடலான குருவாயூரப்பா, அனைத்து நோய்களினின்றும் என்னை காத்தருள வேண்டும் என்று பட்டத்திரி சொல்கிறார். நம்மளும் கேட்போம். நமஸ்காரம். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.